ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம லீட் கோடில் மேக்ஸிமம் சைட் லென்த் ஆஃப் அ ஸ்கொயர் வித் சம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷோல்டு இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துடலாம். ஸோ given a m cross n matrix mat and an integer threshold, return the maximum side length of a square with a sum less than or equal to threshold or return 0 if there is no such square. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, they will give a matrix of size m cross n. அதுக்கப்புறம் we should find a square of length, let's say L. If we sum all the elements in the square, that sum should be less than threshold. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்ம வந்து சப் மேட்ரிக்ஸ், இப்போது ஒரு பெரிய மேட்ரிக்ஸில் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சம் லென்த் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா த்ரெஷோல்டை விட வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த சம் கேட்கல, அவங்க கேட்குறது வந்து அந்த ஸ்கொயருடைய லென்த் மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் கான்செப்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் சம் கான்செப்டில் வந்து ஆல்ரெடி மானிட்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயில்டாக வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் பற்றி சொல்லியிருக்கோம். இதுலேயும் சொல்ல போகிறோம். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதால் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்க 1 1 3 2 4 3 4 அதே தான் 3 ரோஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க த்ரெஷோல்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 அப்படின்னா இதில் இருக்கிற நீங்கள் என்ன ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்களேன். 2 cross 2 இல்லை வந்து 1 cross 1. மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 காலம்ஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. ஸோ உங்களால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நீங்கள் இதில் சப் மேட்ரிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸ் தான் மேக்ஸிமம் போக முடியும். ஏன்னா இதில் இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ மினிமமாக இருக்கிற அந்த வேல்யூ தான். இப்போ வந்து ரோஸ் ஆர் காலம்ஸ் அந்த 2 டைமென்ஷன்ஸில் எது மினிமமாக இருக்கோ அதான், அந்த வேல்யூ தான் நம்மளால் ஸ்கொயரோட சைட்லேருந்து எடுக்க முடியும் மேக்ஸிமம் லென்த் போகணுன்னா. ஸோ வந்து இதோட பாசிபிள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3. ஏன் 1 2 3 அப்படின்னா இதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ 1 எடுத்திங்கன்னா ஓகே, அது வந்து 1. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 cross 1 எடுத்திங்கன்னா அதோட சம் வந்து அதோட எக்ஸாக்ட் வேல்யூ தான். ஸோ 1 மேக்ஸிமம் வந்து 4 வரைக்கும் போகும். ஆனால் அவங்க கேட்குறது வந்து நியரஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 வந்தால் ஓகே, 3 வந்தால் ஓகே, 4 வந்தால் ஓகே, பட் 5 வந்து ஓகே கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷோல்டுன்றாங்க. ஸோ நியரஸ்ட்டாக கேட்குறாங்க. ஸோ லெஸ் தென் த்ரெஷோல்டுனா அதான் இப்போ நமக்கு 1 வந்துடுச்சு அப்படியே போடலாம் நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது, நியரஸ்ட் வேல்யூ 4 வரைக்கும் இப்போ பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வருது பாருங்களேன். ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 2 காலம்ஸ், செகண்ட் ரோவில் இருக்கிற 2 காலம்ஸ், இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வருது. ஸோ வந்து இதாக வந்து அப்போது இதோ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சைட் லென்த் வந்து 2. ஏன்னா 2 rows 2 காலம்ஸ் இல்லையா? கீழேயும் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து 2 இது வந்து 2 சப் மேட்ரிக்ஸ் இருக்குது 4ன்ற அந்த சம்மில். ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸை வந்து எழுதி வச்சுக்கலாமா? 1 1 3 2 4 3 2. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்ன எழுதலை, நான் இன்னும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். செக் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ பார்த்துடலாம். என்ன பார்த்துருந்தோம்? 1 1 3 2 4 3 2. ஓகே, 1
ரொம்ப ரைட்டாக இருக்குது. ஓகே 1 1 3 2 4 3 2 இதுதான் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 1132432 1132432 1132432. ஓகே அதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இருக்குது. காலம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் லென்த் 7 எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இன்னொரு ஒரு 4 ரோஸ் தேவைப்படும். 1 2 3 4 சொல்லிட்டு இந்த 4 ரோஸ் தேவைப்படும். பட் நீங்கள் வந்து மினிமம் இந்த இந்த 2D டைமென்ஷனில் எது மினிமம் வேல்யூ இருக்கோ நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அது வரைக்கும் உங்களோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போகும். ஸோ 3x3 ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரேஞ்சை வந்து வச்சுக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமே வந்து 1x 0x0 போனீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ மினிமம் வந்து 1 இருக்கணும். 1x1 மேட்ரிக்ஸ். இந்த 1x1 மேட்ரிக்ஸ் வந்து ஈச் எலமெண்ட்டை வந்து குறிக்குது. ஓகேங்களா. இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேக்ஸில் வந்து மினிமம் ஆஃப் ரோ அண்ட் காலம். இந்த ரோ அண்ட் காலமில் வந்து இது மினிமமாக இருக்கும். அது வரைக்கும் தான் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போகும். ஓகே நமக்கு இது வந்து புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து 1 2 3 இந்த மூணுத்துக்குமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. அப்படி செக் பண்ணி பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை 1x1 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ, அதாவது 1x1 மேட்ரிக்ஸ் இஃப் இதோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா ஆர் கிராஸ் சி இவ்வளோ மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 1x1 இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷ்ஹோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த ரேஞ்சோட வேல்யூவை 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மேட்ரிக்ஸ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குங்களா 1 அதே மாதிரி 2 3 4 5 6. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வந்து -1 இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 7 ரோ இருக்கா. நீங்கள் வந்து 2x2 எடுக்கிறதால எப்படி இருக்குன்னா 7 - 2 7 - 2 + 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய எத்தனை இது வந்து காலம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், கீழே இருக்கிறது இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. நீங்கள் 2/2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காலம் பார்த்தீங்கன்னா 3 - 2 + 1. இது வந்து உங்களுக்கு ரோஸை குறிக்குது. ரோஸை குறிக்குதுன்னா இப்போ நீங்கள் இது பண்ணி பாருங்களேன். காலம் வந்து உங்களுக்கு வந்து 6 வரைக்கும் வரும். நீங்கள் காலம் வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரோ வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 - 2 1 + 2. ஸோ உங்களுக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 12 மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1x1 போனீங்கன்னா 6 × C 7 × 3 வந்து 21.
அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 காஸ்ட் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 7 மைனஸ் 3 ப்ளஸ் 1. இது வந்து காலம், 3 மைனஸ் 3 ப்ளஸ் 1. இது வந்து ரோஸ். ஸோ 7 மைனஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 4 + 1 5 இன்ட்டு 3 மைனஸ் 3 0 + 1. ஓகே, உங்களுக்கு வந்து 5 காலம் இருக்கும், ஆனால் ரோ ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 × 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸில் வந்து 1. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் காலம்லேருந்து தேர்ட் காலம் வரைக்கும் போகலாம். 2. தேர்ட் காலம்லேருந்து செகண்ட்லேருந்து ஃபோர்த் காலம் போகணும். ஓகே, அப்புறம் தேர்ட் காலம் வந்து ஃபிஃப்த்து போகணும். ஸோ மொத்தமாக 1 2 3 3 டேஷ் போட்டாச்சு. இது வந்து 4ஆவது, இது வந்து 5ஆவது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமமே இந்த 3 × 3 தான், அதுக்கு மேலே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து 2 ரோ இருக்குது, ஆனால் உங்களுக்கு 3 ரோ வேணும் 3 × 3 இருந்ததால். ஸோ உங்களுக்கு இதான் வந்து, ஸோ உங்களோட வேல்யூ வந்து எப்படி இருக்கலாம்னா 1 2 3ல் இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க த்ரெஷ்ஹோல்டு என்ன ஆக்சுவலி? த்ரெஷ்ஹோல்டு வந்து அவங்க வந்து 4 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து 1 × 1 எடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த 1 × 1ல் இருக்கிற எல்லா வேல்யூமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 × 1 பார்த்தீங்கன்னா 1 3 2 4 இதில் உள்ள யூனிக்ஸ் நம்பர் எடுத்திங்கன்னா 1 2 3 4 இது மட்டும்தான் இருக்குது. இதான் இந்த 1 × 1 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு இருக்கிற சம். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 4 இருக்குது. அவங்க கொடுத்துருக்க த்ரெஷ்ஹோல்டு 4. இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஒரு நிமிஷம் கைஸ், யாரோ கதவை தட்டுறாங்க, போய்ட்டு வந்துடுறேன். ஓகே, திரும்பி வந்துட்டேன் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா 1 × 1 மேட்ரிக்ஸில் நம்ம கிடச்சிருக்கிற யூனிக் சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். 1 2 3 இதுதான் யூனிக் சம். அவங்க கொடுத்துருக்க த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா 4. இங்கே எழுதணும் த்ரெஷ்ஹோல்டு. த்ரெஷ்ஹோல்டு வந்து 4 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட சம் வந்து லெஸ் தென் ஈக்குவல் இருந்தால் போதும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ 4 இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் 4 தான். அப்போது 1 × 1ல் நமக்கு சம் பண்ணிங்கன்னா 4 கிடைக்குது. ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா மேக்ஸிமம் லென்த் கேட்குறாங்க. ஓகேங்களா? return the maximum side length of the square with a sum less than or equal to threshold. இப்போது 1 × 1ல் நமக்கு வந்து இதான் ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 2 × 1ல் நமக்கு வந்து கிடச்சதுன்னா அப்போ நம்ம 2 × 2ல் வந்து நமக்கு வந்து less than or equal to threshold அப்படின்ற அந்த ஒரு சம் கிடச்சதுன்னா நம்ம 2 ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை 3 × 3 கிடச்சதுன்னா நம்ம 3 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து சம் கிடச்சிரும். டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து சம் கிடச்சிரும். பட் மேக்ஸிமம் லென்த் தான் அவங்க கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போ 2 × 12 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கேயும் வந்துடுச்சு, 4 இருக்குது. ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு. இதை தவிர்த்து நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் 2 × 2 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 4க்கு மேலே தான் போகும். ஏன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 4 எலமெண்ட்டுமே, ஸோ 2 × 2 மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு வந்து 4 எலமெண்ட் இருக்கும். அந்த 4 எலமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு மினிமம் 1 இருந்தால் தான் உங்களுக்கு, அதாவது மேக்ஸிமம் 1 இருந்தால் தான் உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு 4 வரைக்கும் வரும். ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே 4 தாண்டி 5 6ன்னு போயிடும். இப்போ நீங்கள் மேலே இருக்கிற இந்த 1 × 2 × 2 மேட்ரிக்ஸ், அப்புறம் கீழே இருக்கிற 2 × 2 மேட்ரிக்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலமில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. 2 மேட்ரிக்ஸோட சம் வந்து 4 தான். இதை தவிர நீங்கள் எத்தனை சப் மேட்ரிக்ஸ் வரைஞ்சாலுமே அது வந்து 4ஓட பெருசாக தான் போகும். பாருங்களேன், 1 + 1 2 2 + 3 + 3 8 வந்துருச்சு.
அதே மாதிரி இங்கே 3 + 3 6 6 + 2 8 8 + 2 10 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து 2லே இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து 2லே இல்லை, அப்போது சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் 3 × 3 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உங்களுக்கு சம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். 1 2 3ன்னு சொல்லிட்டு. அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மிட் அட்டாக் பண்ணுவோமா, இந்த மிட் அட்டாக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த <= த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்ற வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 4 கிடைக்கிறதால இது ட்ரூ. அப்போ என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸான சைட்லேருந்து தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது 3க்கு வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் 3 × 3 மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வர சம் கண்டிப்பாக 4ஐ விட அதிகமாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து அப்படியே திரும்பி வந்து நீங்கள் 2 ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட்டு. இதில் வந்து நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த பாடம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சின்ன கிளாஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, One 3 2 4 3 2 3 2 4 3. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது தான் நான் வந்து போட்டுறேன். நான் வந்து இப்போது எக்ஸாக்ட் கொஷினை காப்பி பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக. இது இன்னும் பெருசாக போகும் போல், நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஓகே நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லென்த் எடுக்கிறீங்க. ஸோ 1 2 3 சொல்லிட்டு 3 எடுக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு இருக்குது. 3 4 இந்த லென்த்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு log of n டைம் தான் வரீங்க. ஏன்னா நீங்கள் லெட்ஸே உங்களோட அந்த லென்த் வந்து 1 to 10 வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது அப்படின்னா உங்களோட இது வந்து log base 2 of 10 இதான் வந்து இருக்கும் உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் மூவிங் த்ரூ தி இண்டெக்ஸ். இப்படி இருக்கும்போது உங்களோட வேல்யூ வந்து இதில் எதுனா இருக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஒன்று எடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களோட இந்த சர்ச்சுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் 10 பவர் அதாவது log of 10 இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்ச்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லுத்தையும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ m × n ட்ராவல்ஸ் பண்ணுறீங்களா, இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ளேயுமே வந்து இதை ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழேயும் வரீங்க. ஓகே, என்னன்னு தெரியலையே. ஓகே, மேலேருந்து கீழே வரீங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்லேயும் போகிறீங்க. ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக m × n தான். ஆனால் அப்படி போகும்போது உங்களுடைய ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ட்ராவல்ஸ்லேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த 4 இதுக்கும் நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா இருக்கும்னா அது வந்து இன்டூ மிட்/மிட்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ மிட் வந்து அப்போனா log of n base 2 இப்போ எல்லாத்தையும் இதை ஈக்குவல்னு போட்டிங்கன்னா n⁴ கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? n⁴ இது என்னாச்சுன்னு தெரியல இதுக்கு. n⁴ வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஈக்குவல் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் உடன் தாண்டி
பவர் ஆஃப் 4 வரைக்கும் போகுது. ஸோ இது ஒரு நல்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸை சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மிட்டு வந்து என்னவாக இருக்குன்னா 2 வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நாளைத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணி தான் இந்த நாளத்தோட சம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இங்கே இருக்கும்போது ஜஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்முக்கு வந்து நம்ம வந்து மொத்தமாக ஆட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோவை செட் பண்ணிக்கலாம். இல்லை காலம் வைஸா? ஓகே, 1 2 அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் அதுக்கு முந்தின இருக்கிற நம்பர். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ 1 2 3 + 2 வந்து 5 + 2 7 7 + 4 11 11 + 3 14. ஸோ இது மூணுமே இந்த 3 ரோவுமே நமக்கு சேமாக இருக்கிறதால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ரோ வைஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம காலம் வைஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ரோ வைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரோ வைஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா மேலே இருக்குது சேம்ன்றதால 2 1s are 2 2 2s are 4 2 5s are 10 2 7s are 14 2 11s are 22 2 14s are 28. ஓகேங்களா? இப்போ நம்ம அதையே வந்து 3 பண்ணணும். 1 3s are 3 2 3s are 6 அதுக்கப்புறம் 5 3s are 15 7 3s are 21 11 3s are 33 14 3s are 3 4s are 12 11 1 3 1s are 3 plus 1 4 okay 42. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இது வேணும் வச்சுக்கோங்களேன். இதோட இப்போ வந்து உங்களுக்கு இதோட சம் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, இந்த இடத்துல தான் உங்களோட சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 கரெக்ட். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு திடீர்னு இந்த இடத்துலோடைய சம் வேணும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தோட சம் என்னென்னா 2 + 2 4 4 3s are 12. ஓகேவா? மொத்தம் வந்து நமக்கு வந்து 12 தான் வந்து இந்த சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் சைட்லேருந்து 2 உடைய சம். ஆனால் இதுக்கு நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இங்கே 12 இருக்கா? இல்லை, 33 தான் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் வந்து 12 வந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சப் மேட்ரிக்ஸுடைய கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து இதுக்கு மேலே இருக்கிற எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸுடைய சம்மேஷன் தான் இது. ஸோ நம்ம சிலதை மைனஸ் பண்ணணும். ஸோ 33லேருந்து 11 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ரோவே நம்ம வந்து மொத்தமாக எடுத்த மாதிரி. அப்புறமா நம்ம 15 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இந்த 1லேருந்து 3/3 பாருங்களா? ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இந்த 3/3 மேட்ரிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி. ஆனால் நம்ம 2 டைம்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே நம்ம ரிமூவல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இதை மொத்தமும் சேர்ந்து நம்ம ரிமூவல் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸ் பண்ணுறதால நம்ம இன்னொரு டைம்ஸ் வந்து நம்ம இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு சம் கிடச்சிரும். பாருங்கள் 33. ஸோ 33 minus 11 minus 15 plus 5. ஸோ 33 minus 11 is 22. 15 minus 5 வந்து 10 equal to 12. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 12 கரெக்டான இது கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸ் சம்மு.
ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் வந்து எப்படி பண்ண புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோட் படுக்க போயிடலாம். ஓகே, hash include IOStream hash include vector. ஓகே, அல்காரிதம் போட்டுக்கலாம். அல்காரிதம் வேணும்னு நினைக்கிறேன், தேவைப்பட பார்த்துக்கலாம். SSTD int main returns 0. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்க பார்ப்போம். இன்புட்டில் வந்து ஓகே த்ரெஷோல்டு மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸோட சைஸ் அதை வந்து நம்ம இன்ட்டு என்னாகவும் எம்மாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எது ரோ எது கால் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். n ரோஸு இல்லைன்னா m ரோஸாக இருக்கட்டும், n வந்து காலம்ஸாக இருக்கட்டும். ஒரு நிமிஷம் சார், திரும்ப வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து வேறு வேல்யூஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு 2D வெக்டார். ஸோ 2D வெக்டார் வெக்டர்ன்றதால அது ஒரு இன்டீஜர்ஸ் உள்ள இருக்கிறது இன்டீஜர்ஸ். பேர் என்ன வைக்கலாம்? ஓகே, மேட்னு வச்சிடலாம். மேட்டு அதோட லென்த்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோ தான் எம்மு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோலையும் எனக்கு வந்து வெக்டார் வேணும். அதோட டேட்டா டைப் இன்ட்டு. அதோட அதுக்கு தனியாக பேர் வைக்க தேவையில்லை, ஆனால் அதோட லென்த்து வந்து என்ன கஷ்டமா. இப்போ அதுக்கான வேல்யூஸ் வாங்கிக்கலாம். int I equal to 0, I less than m, I plus plus கொடுத்தாச்சு. cn int j equal to 0, j less than n, அப்புறம் j plus plus. ஓகேங்களா, இதில் வேல்யூ வந்து மேட்டில் ஐஜே. ஓகே, வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணி ஆகணும். ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்டாக அதாவது எஃபிஷியண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்க்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ரோ ஆட் பண்ணோம், அப்புறம் காலம் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ரோ ஆட் பண்ணலான்னா I equal to 0. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோ தான் பார்த்துட்டு இருந்தோம். I less than m, I plus plus. ஓகேங்களா, for 0, j less than n, j plus plus. ஸோ மேட் ஆஃப் I அப்புறம் j, அந்த எலமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் அதாவது சேர்த்து அதுக்கு முன்னாடி வந்து ரோவில் பார்த்தீங்கன்னா ரோ வந்து ஐக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். அப்போ நான் I மைனஸ் 1 போட்டுக்கலாம். -1 ஜேன்னு நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட் ரோக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ரோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து 1லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபார் int I equal to 0, I less than m, I plus plus. For int j equal to 0, j less than n, j plus plus. ஓகே, இப்போ நீங்கள் வந்து காலம் வைஸாக இருக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம்க்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிக்கிட்டு மேட் ஆஃப் ஐஜே ப்ளஸ் ஈக்குவல் டு மேட் ஆஃப் ஐஜே ப்ளஸ் ஈக்குவல் டு ஜே மைனஸ் என்னென்னு, ஏன்னா ஜேக்கு முன்னாடி உள்ள அந்த இதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஐ ஜே மைனஸ் 1. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பைனரி சர்ச் எழுதிக்கலாம். while left less than or equal to right.
ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த லெஃப்ட்டையோ ரைட்டையோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டோட வேல்யூ வந்து நம்ம மினிமம் வந்து 1x1 தான் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எது வந்து நமக்கு மினிமமாக இருக்கோ ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இப்போது எம் வந்து கிரேட்டர் தென் என்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து என் கம்மி, ஸோ ட்ரூ. எம் பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து அர்த்தம்னா எம் சின்னதாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன கொடுங்க ட்ரூ, அப்படின்னா நீங்கள் எம்மை கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் மீட்டை வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதான் எம் பெருசாக இருந்தால் என்ன கொடுங்க, இல்லை எம் சின்னதாக இருந்தால் எம்மை கொடுத்துருங்க வீட்டுக்கு. ஓகே, மிட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2ன்றது நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் சொல்லி நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, திரும்பி வந்துட்டோம் கைஸ். சாரி, இன்றைக்கி நிறையா பிரேக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்கொயரா மிட் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு இஃப் ஸ்கொயரு. ஓகே, ஸ்கொயர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க மேட்ரிக்ஸோட ரோவா நம்ம மேலே வந்து ரோ காலம் வச்சுக்கலாம். இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ரோன்னு வச்சது எம்மு, காலம் வச்சது என்னு, நம்ம பாஸ் பண்ண போகிற மிட்டு, அப்புறம் நம்ம த்ரெஷோல்டில் பாஸ் பண்ணோம் இல்லையா, எஸ்ஹெச்ஓஎல்டி த்ரெஷோல்டில் பாஸ் பண்ணிட்டோம் மிட்டு. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் இப்போ வந்து நம்ம எழுதலாம். இது வந்து ஒரு பூலியன் நம்ம ரிட்டர்ன் பண்ண வச்சுக்கலாம். பூல் எஸ்கியூஏஆர்இ. ஓகே, அது வந்து ஒரு 2D வெக்டார்ன்றதால வெக்டர் ஆஃப் வெக்டர்ஸ். இதுக்கு வந்து நம்ம அரேன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனில் மேட்ரிக்ஸோட பேர் அரே. அதுக்கப்புறம் நம்ம ரோவை பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம காலம் பாஸ் பண்ணோம். நம்ம வந்து மிட்டாக வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம குழப்பம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் த்ரெஷோல்டு அது ஓகே, நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதால நம்ம டீனே வச்சுக்கலாம். ஓகே, இன்ட்டு டி. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் நம்ம வந்து இனிஷியலாக சம்முக்கு வேல்யூ கொடுத்தோம். சம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இன்ட்டு 0 கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிடச்சிது. ஓகே, இந்த சைட் லென்த்தில் நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிரும். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் அதே லென்த்தை செக் பண்ண போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து தப்பு கிடையாது. நமக்கு லென்த்து தான் முக்கியம். ஸோ இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0 நம்ம இப்போ ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம்னா மிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்த மாதிரி அந்த ஒயிட் போர்டில் பார்த்த மாதிரி மிட்டு வந்து உங்களுக்கு வந்து 1 இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் நீங்கள் எது வரைக்கும் போகலான்றதை பார்க்கலாம். இது இப்போ பாருங்களேன், இதில் வந்து இதில் பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு ஓகே, இது வந்து உங்களுடைய காலம், இது வந்து உங்களுடைய மிட்டு, இது வந்து உங்களுடைய ரோ, இது வந்து உங்களுடைய மிட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து போயிடுவீங்க. இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் உங்கள்கிட்ட வந்து எத்தனை பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5, அதாவது 7 - 2 + 1 தானே. 7 - 2 5, 5 + 1 6. உங்களுக்கு 2ஆக இருந்தால் 6 கிடைக்கும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோ மைனஸ் மிட் ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் மிட்டை நீங்கள் 2 அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோ வந்து உங்களுக்கு ஓகே நம்ம கீழே போடலாம். ஃபார்
int j equal to 0 அப்புறம் j less than அந்த காலம் minus mid plus 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா j plus plus. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு நீங்கள் 7 வேல்யூ கொடுத்தீங்கன்னா, மிட்டுக்கு நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா 7 minus 2 5 plus 1 6. ஸோ உங்களுக்கு 6 பாக்ஸ் தேவைப்படும். 0 to 5 வந்து 6. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கீங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் போகணுன்றது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் 5 வரைக்கும் தான் போகணும். ஸோ இண்டெக்ஸ் 5 வரைக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் இன்ட்டு சம் ஈக்குவல் டு நீங்கள் 0 கொடுத்தாகணும். எப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து சம் ஈக்குவல் டு 0 நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வேல்யூ வந்து நம்ம கொடுத்தாகணும். ஓகே, ஓகே, நம்ம வந்து இதுக்கு வேல்யூ கொடுத்துடலாம். j equal to 0, j less than n minus mid plus 1, அப்புறம் j plus plus இந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எலமெண்ட்டோட வேல்யூ செக் பண்ணுறது நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த வேல்யூ வந்து நீங்கள் சம்மை கொடுத்துடலாம், உங்களுக்கு ட்ரூ வேல்யூ. ஸோ சம்மில் வந்து அந்த எக்ஸாக்ட் இதுக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். அரே ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே இப்போது இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ எப்படி எடுப்பீங்க? இது 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 2x வந்து 1, ரெண்டுமே வந்து ஏன்னா 0 1 தான். ஸோ 2 × 2னா i + 2 - 1. ஸோ i + mid - 1. ஓகேங்களா? இதில் வந்து i + mid - 1 j + mid - 1 இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் காலம்னா 1, 1 தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சம்மை வந்து மைனஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜேக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அதாவது நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த வேல்யூ வந்து எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்கொயருக்கு நீங்கள் இந்த வேல்யூ எடுத்துக்கிறீங்க. பட் 1 row above 1 column பிஃபோர் இது போகும்போது அது கண்டிப்பாக >0 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 0 வச்சு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா if condition போட்டு if i > 0 and j > 0. ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து nm கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் nm தான் வந்து row and column சொல்லிட்டு. ஓகே, ரெண்டுமே வந்து உங்களுக்கு >0 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சம் ப்ளஸ் ஈக்குவல் டு அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அது எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னா ARR ஆஃப் i ARR 5 தான். ஸோ i - 1 அப்புறம் j - 1 இங்கே தான் ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே i மட்டும்தான் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். i மட்டும்தான் பெருசாக இருக்குது, j பெருசாக இல்லை. அப்படின்னா நீங்கள் எங்கே வரணும்னா i பெருசாக இருக்குது, j பெருசாக இல்லையா?
அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிறத நீங்கள் அசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ மட்டும் தான் பெருசாக இருக்குது. அப்போது நீங்கள் அதை மைனஸ் பண்ணணும். எப்படின்னா சம் மைனஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் சம் மைனஸ் எப்படி வந்து மைனஸ் பண்ணுவீங்கன்னா, இதில் பொசிஷன் வந்து ஐ இருக்குது அப்படின்னா ஐ மைனஸ் ஒன் ஸ்டெப் வந்து நீங்கள் பேக்கில் போயிடுவீங்க, அதாவது முன்னாடி போயிடுவீங்க. ஆனால் ஜேக்குமே வந்து ஓகேங்களா, ஒன் ஸ்டெப் முன்னாடி போயிடுவீங்க. பட் ஜே வந்து நீங்கள் சம்மில் கொடுத்துருக்க அதே தான். அப்போ ஜே எப்படி இருக்குன்னா ஜே ப்ளஸ் மிட் மைனஸ் ஒன் தான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே இஃப் ஐ கிடந்துச்சுற மாதிரி ஜே கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் சம்மில் வந்து மைனஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வந்து சேம் தான், அதாவது மேலே கொடுத்துருக்கிற அந்த ஐ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஜே மாறும். ஜே வந்து எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கீங்க, ஜே வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டெப் முன்னாடி போயிடும். ஸோ ஜே மைனஸ் ஒன் போட்டுருவீங்க. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இஃப் சம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷ்ஹோல்டு டீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருவீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணி வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சம் வந்து பெருசாக தான் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருவீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 வருது அப்படின்னா நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். உங்களுக்கு எந்த சப்மேட்ரிக்ஸ்லுமே வந்து உங்களுக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு அந்த த்ரெஷ்ஹோல்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சப்மேட்ரிக்ஸோட சைஸை குறைப்பீங்க. ஸோ இதில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, ஃபால்ஸ்னால் நீங்கள் வந்து குறைப்பீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்து சம் டிஃபைன் பண்ணிவிட்டேன். இஃப் வந்து சம் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், திரும்பி வந்துட்டேன். ஸோ இது நமக்கு இவ்வளோ தான் வந்து சம்மு. நம்ம இதை வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த வைல் லூப்பில் இது வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க இந்த சைட்லேருந்துல என்னால் த்ரெஷ்ஹோல்டு கம்மியாக ஒரு வேலையை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்தராக உங்களோட மிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு, இல்லைனா ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் ஒன். அப்படி இல்லைனா இல்லை இப்போ எல்லாம் ஃபால்ஸ்னா நீங்கள் வந்து ஒரு இதை குறைச்சி பார்ப்பீங்க. இதில் தான் ஒரு டெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் இஃப் கண்டிஷனில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருப்பீங்க தவிர உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிரேக் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா. ஏன்னா அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், லாஸ்ட்டில் வந்து லூப் பிரேக் ஆகிரும். ஆனால் உங்களுக்கு எது ஆன்சருன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ இங்கே வந்து ஒரு இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறீங்க வேல்யூவை. ஸோ ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வேல்யூக்கு வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த வேலைக்கு போங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை இந்த வேல்யூ தான் கரெக்டாக இருக்குது, அடுத்த வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிரேக் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இடத்துல பிரேக் கொடுத்தீங்களோ அந்த மிட்டு தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதோட வேலை அவ்வளோதான். இப்போது நம்ம கார்னர் கேஸ் பார்க்கலாம். ஸோ கார்னர் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மிட் அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே, இதில் அந்த த்ரெஷ்ஹோல்டு கம்மியாக சம் இருக்குது, அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, இது வரைக்கும் வந்துட்டீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாண்டி போவீங்க. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், மேக்ஸிமம் அந்த சைடில் தான் கேட்குறது, இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் பிரேக் கொடுக்கணும். அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 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 ரிட்டர்ன் கண்டிஷன் எழுதணும். இஃப் மிட், நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூ மிட் வந்து லெஸ் தென், இதில் வந்து நீங்கள் மினிமம் கூட நீங்கள் எழுதணும் போலையே. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து சும்மா ரைட்னு வச்சுக்கிறேன். அந்த ரைட்டை வந்து நீங்கள் தாண்டி போகக்கூடாது இல்லையா, அதனால் அந்த ரைட், ஏன்னா அந்த ரைட்டை வந்து நீங்கள் தாண்டி போகக்கூடாது.
அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல சும்மா அந்த ரைட்டை பாஸ் பண்ணுறேன். ரைட் ரைட் வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ரைட் மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு வேல்யூவை செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, லிமிட். ஓகே, நம்ம வந்து இதை நம்ம லிமிட்னு வச்சுக்கலாம். லிமிட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்கும். இது ஸ்மாலும் அது இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து நான் லிமிட்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் கீழேயும் நான் லிமிட்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் லிமிட் வாங்கிக்கிறேன். இது வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, அதனால் நான் இதை ஆம்பர்சனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுவும் சேஞ்ச் ஆகிறது கிடையாது, இது ஆம்பர்சனில் கொடுத்துடலாம். இது சேஞ்ச் ஆகல ஆம்பர்சன்ட், இது சேஞ்ச் ஆகல ஆம்பர்சன்ட். இப்போ லிமிட்டை விட உங்களுக்கு மீட்டர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் வந்து இன்னும் நான் வந்து குறைச்சிக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் இது வரும். எனக்கு இதுலேயுமே லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 9 இருக்குது, 4 எலமெண்ட்டுமே உங்களுக்கு 9 இருக்குது. ஆனால் உங்களுக்கு t = 1 கொடுக்குறாங்க. அப்போது கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. இது போகும்னா ரைட்டு மாறும். ரைட் இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு வந்து குட்டியாக இருக்குது. ரைட் குட்டியாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து லூப் வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆயிரும். ஓகேங்களா? லூப் வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆயிரும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்கள தான் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் கண்டுபிடிச்ச சம்மில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரெஷ்ஹோல்டோட அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா 0. ஸோ கண்டிப்பாக வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி வந்து நம்ம 0 இது 0 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் வந்துச்சா உங்களுக்கு இந்த இடத்துல? ஸோ ஃபால்ஸ். ஓகே, நீங்கள் வந்து 1 வரைக்கும் வந்துட்டீங்க. வந்துட்டு ரைட் ஈக்குவல் டு பிட் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டு தானே இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா? ஓகே, உங்களுக்கு அதிகமாக போகலன்னா உங்களோட மேக்ஸிமம் இது வந்து அது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆகுதுங்களா? இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஓகே, அதாவது உங்களுக்கு ரைட் சைடில் வந்து லூப் டெர்மினேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகுது. எல்ஸ் பிரேக் கொடுத்துட்டீங்களா, அந்த ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகுது. இப்படி ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது உங்களோட ஆன்சர் வந்து இதான். மினிமமே வந்து உங்களால் இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும், இவ்வளோ தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து இது வந்து போகுது. இது ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட் இஸ் ஈக்குவல் மிட் ஈக்குவல் டு சேம். எல்லாமே சேமாக இருக்குது. லெஃப்ட்டை விட ரைட் வந்து முன்னாடி போகலை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணது மட்டும் தான் நீங்கள் மினிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை ரைட்டையும் லெஃப்ட்டையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மினிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து ரைட் எப்போ கம்மியாக இருக்கோ டெஃபினட்டாக அது வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பக்கம் மாறாது. இந்த பக்கம் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் மட்டும் நீங்கள் 0 பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? எப்படின்னா இஃப் ரைட் வந்து லெஸ் தென் லெஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 0 பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிட் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஸோ நம்ம இதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிடுவீங்க, இதை ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேப்ஸில் கொடுத்துருக்குண்ணா எந்த இடத்துல 23 கேப்ஸா? ஓகே, அடுத்து ஓகே, நான் த்ரெஷ்ஹோல்டு வாங்கவே இல்லை, டிஃபைனும் பண்ணல, வாங்கவும் இல்லை. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம த்ரெஷ்ஹோல்டு வாங்கிடலாமா? ஓகே, வாங்கிடுறேன். இந்த வேல்யூ நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து என்ன வரும்னா 3 rows அந்த 7 columns 1 1 3 2 4 3 2 இதை கொடுக்கணும்.
3 rows and 7 columns. 1 1 3 3 4 2 3 1 1 3 2 4 3 3 1 1 3 4 2 3. த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? 4. ஓகே, 4 கொடுத்துக்கலாம். த்ரெஷ்ஹோல்டு 2 இது கரெக்டாக வருது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு அவுட்புட் வந்து 0 வரணும். இப்போ த்ரெஷ்ஹோல்டு 1 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 rows and 5 columns. எல்லா எலிமெண்ட்டுமே வந்து 2. ஓகே, கொடுத்து பார்க்கலாம். 5 rows and 5 columns. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 2 3 4 5 அடுத்து 1 2 3 4 5. த்ரெஷ்ஹோல்டு நான் வந்து 1 கொடுக்குறேன். இதுக்கு ஆன்சர் நமக்கு 0 வரணும். வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூல் ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கேன் நான்? கண்ட்ரோல் இதானே கொடுத்தேன். நான் ரொம்ப லாங்காக கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை அப்படியே கொடுத்துடலாம். சிஎன்லாம் வந்து த்ரெஷ்ஹோல்டு அவங்க கொடுத்துருவாங்க, என்எம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ண மட்டும் நம்ம போதும். லாஸ்ட்டில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? எண்ட் காப்பி. நம்ம வந்து இப்போது என்ஐஎம்ஏ இப்போ நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இல்லைனா அது வந்து தப்பாக வந்துடும். ஓகே, இன்ட் எம் தானே வந்து நமக்கு ரோஸு. ஸோ mat.size. அதே மாதிரி n வந்து நமக்கு காலம் இல்லையா? ஸோ அதனால் mat of 0 .size. ஓகேங்களா? அதே மாதிரி வேறு என்னெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோன்னா, ஸோ த்ரெஷ்ஹோல்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ஐஎம் நம்ம கொடுத்துட்டோம். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் வேறு நம்ம மிஸ் பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சது, இதோட வேல்யூ எடுத்தது, லிமிட்லேயும் நான் அதே போட்டிருக்கேன். லிமிட்டு அப்புறமா எல்ஸ் பிரேக்கு. ஸோ எல்ஸ் பிரேக்கில் இந்த ப்ராக்கெட் எங்கே போச்சு? ஓகே, இங்கே வரும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம சிஅவுட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சிடும். ஸ்கொயர் ஓகே, அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. என்எம் ஓகே, மிட் ஓகே, த்ரெஷ்ஹோல்டும் ஓகே, லிமிட்டும் ஓகே. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். எரர் அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அக்செப்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இந்த சம் அவ்வளோதான். நான் இந்த சோர்ஸ் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ப்ராப்ளம் ஏதாச்சும் சால்வ் பண்ணணும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் சால்வ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.